வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்னைக்கு 5 நிமிஷத்தில் நல்ல காரசாரமான காரசேவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. காரசேவ் செய்ய 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் மொத்தம் 1/2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். காரசேவ் பிழியறதுக்காக முறுக்கச்சு எடுத்திருக்கேன். இந்த அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை உள்ளே போட்டுக்கலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த முறுக்கச்சுக்குள்ளே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த ஷேப்பில் உருட்டிட்டு முறுக்கச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம பிசைஞ்ச மாவை முறுக்கச்சுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ காரசேவ் புழிஞ்சிக்கலாம். காரசேவ் புழியறதுக்காக வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் புழிஞ்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்தால் லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கிறது நின்றுடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பேக்கரி ஸ்டைலில் நல்ல காரசாரமான காரசேவ் ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கு வேணும்னும் போது ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்.